செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சம்மர் வெக்கேஷன் வேறு வருது. ஸோ கிட்ஸ்க்கு ஈவினிங் நீங்களே வீட்டில் டேஸ்டியாக எப்படி கேக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காமிக்கிறது வந்து எலாச்சி கேக். ஏலக்காய் வச்சு எப்படி கேக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மைதா, பவுடர் சுகர், முட்டை, ஏலக்காய் ப்ளஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர். எதுக்குன்னா ஏலக்காவை தனியாக போட்டு கிரைண்ட் ஆனால் பவுடராக கிரைண்ட் ஆகாது. ஸோ சுகர் போட்டு கிரைண்ட் பண்ணுற டைம் பவுடர் ஆயிரும். தென் பட்டர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, pinch of salt, vanilla essence. ஃபர்ஸ்ட் ஏலக்காவையும் சுகரையும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்படி பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் சீவ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் எந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு ஃப்ளார் வந்து க்ளீனாக இருக்கும், லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல். இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க. ஹேண்ட் பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி. எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கவங்க எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணுறேன். நல்லா பீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணால் தான் நல்ல எக் வந்து ஃப்ராத்தியாக வரும். அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா ஃப்ராத்தியாக வரது வரை எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டரையும் சீனியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரது அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பவுடர் பண்ண ஏலக்காய் பொடியை போட்டுருங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா குக்கர் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் மண் போட்டுக்கோங்க. கீழே போட்டுட்டு நான் இப்போ ஒரு கலவடை வச்சுருக்கேன். இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரம் கொஞ்சம் ஹை. இப்போது குக்கர்லேருந்து கேஸ்கெட் எடுத்துருங்க. மூடியில் இருக்கிற கேஸ்கெட் எடுத்துருங்க. கேஸ்கெட் எடுத்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் போடாமல் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பட்டர் மிக்சர் கூட நம்ம அடித்து வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டரும் முட்டையும் நல்லா சேர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு ஆட் பண்ண போகிறோம். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணக்கூடாது.
அப்படி ஆட் பண்ணால் நிறைய லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒரே சைடு வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் தூக்கி ஊற்றுற டைம் வந்து இப்படி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப பேட்டர் வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கேக் நல்லா வராது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டர் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் பேக் பண்ணுற டைம் கேக் நல்லா அழகாக வரும். கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பேக் பண்ணுற ட்ரே வந்துட்டு ஆர் பேன் வந்துட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இப்போ யார்கிட்டே வந்துட்டு இந்த கேக் பேக்கிங் பேன் இல்லைன்னா நீங்கள் ஈவன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் கூட இப்படி க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்துட்டு நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்போ பேட்டர் வந்து நம்ம பேனில் ஊற்றிடலாம். கேக் பேனை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எந்த ஏர் பபிள்ஸும் இருக்காது. மோரோவர் எப்போவுமே கேக் பேனில் வந்து ஹாஃப் வரதான் நம்ம வந்து மாவு ஊற்றணும். நிறைய ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா கேக் பொங்கி வெளியே வந்துடும். இப்போ கேக் பேனை குக்கரில் வச்சுருங்க. உள்ளாடி கரெக்டாக மிடில் ப்ளேஸ் பண்ணணும். குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட் எதுவும் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். அப்புறமா ஃப்ளேமை லோவாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஒரு 25 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். கேக் பேக் ஆகிடுச்சுன்னு எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா நடுவில் ஒரு குச்சியை விட்டு பாருங்கள். அதை வெளியே எடுக்கிற டைம் அதில் எதுவுமே ஒட்டாமல் நீட்டாக வந்துருந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு மெத்தட் என்னென்னா, சைடில் நீங்கள் பார்த்தா தெரியும். சைடு கேக் பேக் ஆகிடுச்சுன்னா நல்லா விட்டு வந்துடும். அப்படி விட்டு வந்துச்சுன்னா உங்கள் கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்டியான எலாச்சி கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.